உன்னதமான தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். லயன்ஸ் மாவட்டம் 3241 மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர் லயன் அன்பரசு உங்களுடன் பேசுகிறேன். லயன் அன்பரசு ஸ்பீக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் உறவாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் சில தினங்களில் ஆகஸ்ட் 15 வர இருக்கிறது. இந்தியா முழுக்க சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். அந்த சுதந்திர தினத்தில் நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அத்தனை தியாகிகளையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற தினமாக அந்த ஆகஸ்ட் 15 நாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் ஆகஸ்ட் 15 அன்று மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதா அவர்களின் தியாகங்கள் என்பதை நான் உங்கள் முன்னால் கேள்வியாக வைக்கிறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒவ்வொரு நாளும் சில மணித்துளிகளாவது அவர்களது தியாகங்களை நினைத்து வணங்கி போற்றக்கூடிய மனிதர்கள் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய இளைய தலைமுறைக்கு நாம் பெற்ற அந்த சுதந்திரத்தின் அருமை தெரியாது என்பதுதான் உண்மை. இந்த சுதந்திரத்தின் வீரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்திய மக்களாகிய நாம் அனைவரும் ஒரு நாளாவது அந்தமான் சென்று அங்கே இருக்கின்ற சிறையை பார்வையிட வேண்டும். அந்தமான் சிறை என்பது 1906 கட்டப்பட்டது. 4.5 மீட்டர் நீளமும் 2.7 மீட்டர் அகலமும் கொண்ட 3 அடுக்குகளால் ஆன 698 அறைகள் இந்திய சுதந்திர போராட்ட கைதிகளுக்காக அங்கே கட்டப்பட்டது. நாம் 47 சுதந்திரம் பெற்றோம். 1946 வரை அங்கே நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் நாம் அனுபவிக்கின்ற இந்த சுதந்திரத்தை வாங்கித்தர எவ்வளவு இன்னல்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை இரக்கமுள்ள ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால் அவர்கள் இதயம் வெடித்து சிதறிப்போவார்கள் என்பது உண்மை. ஒரு சிறிய அறைக்குள் சுமார் 15 கைதிகள் அடைக்கப்படுவார்கள். மாலை 5 மணிக்கு அந்த அறையுள் சென்றால் காலை 5 மணிக்கு அவர்கள் வெளியே வந்து விட வேண்டும். அந்த 15 பேரும் இரவு முழுதும் மலம் கழிப்பதற்காக அந்த அறையின் ஒரு மூலையில் ஒரு சட்டி வைத்திருப்பார்கள். அனைவரும் அதைத்தான் பயன்படுத்த வேண்டும். 12 மணி நேர சிறைவாசம், 12 மணி நேரம் கடுமையான வேலை, வேகாத சோறு, ஒரே குவளை தண்ணீர் கொடுப்பார்கள். அவர்கள் கொடுக்கின்ற வேலை சாதாரணமானதல்ல. அந்த தீவில் இருக்கும் தேங்காய்களை கொடுத்து அவற்றை பிழிந்து எண்ணெயாக்கி தர சொல்லுவார்கள். அந்த தேங்காய்களை செக்கிலிட்டு எண்ணெய் பிழிந்து தர வேண்டும். ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் எண்ணெய் அவர்கள் பிழிந்து தர வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அதற்கு குறைந்தால் அவர்களை கட்டி வைத்து கசையடி கொடுப்பார்கள். அவர்கள் குறிப்பிட்ட அந்த அளவு எண்ணெய் கிடைக்கும் வரை இந்த கசையடி தொடரும் என்று சொல்லுகிறார்கள். கற்றாழையை அடித்து உலர வைத்து நாராக்கி கயிறு திரித்து தர வேண்டும். நாளெல்லாம் திரித்து திரித்து கயிறுள்ள சதையெல்லாம் பீய்ந்து போய் ரத்தம் கொட்டுமாம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த அளவிற்கு கயிறு திரிக்கவில்லை என்றால் கசையடி தொடரும். கல் உடைக்கும் வேலை கொடுப்பார்கள். அந்த கற்கள் எண்ணிக்கையில் குறைந்தால் கசையடி கிடைக்கும். எண்ணெய் செக்குகளும் அவர்கள் திரித்த கற்றாழைகளும் அவர்கள் உடைத்த கற்களும் அவர்களை தூக்கிலிட்ட இடங்களும் அங்கே காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை சுதந்திர போராட்ட வீரர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அந்தமான் சிறைக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பியதே இல்லை என்பதுதான் வரலாறு. அவர்கள் விட்டு சென்ற குடும்பம், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், அவர்களது சொத்துக்கள் இவையெல்லாம் என்ன ஆகியிருக்கும் என்பதை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். இப்படி லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் கைது செய்யப்பட்டு அந்தமானுக்கு அழைத்து சென்று சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரவில் ஒவ்வொரு அறையிலும் சுவற்றிலே தார் பூசி வைத்திருப்பார்களாம். சற்று அருகே சென்றாலும் அவர்கள் அதில் ஒட்டி கொள்ளுவார்கள். எனவே அவர்கள் இரவு முழுவதும் அந்த அறையிலே உட்கார்ந்து கொண்டுதான் தூங்குவார்கள் என்று கூட சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு தளத்தின் முன்னாலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் பெயர்களை எழுதி அங்கே இருந்து அழைத்து வரப்பட்ட அந்த கைதிகளின் பெயர்களை அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அங்கே தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு துயரமான செய்தி என்பதை எண்ணி பாருங்கள். கத்தியின்றி இரத்தமின்றி எல்லாம் நாம் சுதந்திரத்தை பெற்றுவிடவில்லை என்பதை உணருங்கள். எவ்வளவு பெரிய
தியாகிகளை நாம் இழந்திருக்கிறோம், எவ்வளவு இரத்தம் சிந்தியிருக்கிறோம், எத்தனை மனித உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் துயரத்தோடு எண்ணி பார்க்க வேண்டிய நாள்தான் ஆகஸ்ட் 15 என்றால் அது மிகையில்லை. சுதந்திர போராட்ட வீர வரலாற்றில் எத்தனை தலைவர்களை, எத்தனை மனிதர்களை, எத்தனை தியாகிகளை நாம் இழந்திருக்கிறோம் என்பதை மீண்டும் நினைவு கூறும் நாள்தான் இந்த ஆகஸ்ட் 15. ஆங்கிலேயர்களின் பீரங்கிகளுக்கு அஞ்சாமல் அவற்றின் முன்னால் தங்கள் மார்பை நிமிர்த்தி காட்டினார்களே, அவர்களது நெஞ்சுரத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார்களே, தங்கள் உயிரையும் கொடுக்க சித்தமானார்களே, அவர்களது வீரத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த நல்ல மனிதர்களின் தியாகங்களின் காரணமாகத்தான் நாம் அனைவரும் சுதந்திரத்தை சுகமாக அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மக்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி அச்சத்தை அடிப்படையாக வைத்தேதான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். மரணம் என்பது துன்பம், வலிக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செய்தார்கள். அதை துச்சமாக நினைத்து நம் உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் நம்முடைய சந்ததிகள், நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறையினர் சுதந்திர இந்தியாவில் வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் அவர்கள் முன்னால் உயிரை கொடுக்க தயாரானார்கள். அவர்களை முற்றிலுமாக எதிர்த்து போராடினார்கள். இந்த தியாகத்தின் விளைவாக சுதந்திரத்தை அனுபவிக்கின்ற நாம் நமது கடமை அடுத்து என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் ஒரு ஆங்கிலேயன் மகாத்மா காந்தியிடம் கேட்கிறான், இப்படி அடி வாங்கி, உதை வாங்கி, அல்லல் பட்டு ஆற்றாமல் நீங்கள் இந்த சுதந்திரத்தை எங்களிடமிருந்து வாங்கியிருக்கிறீர்கள். இந்த சுதந்திரத்திற்காக நீங்கள் கொடுத்த விலை மிக பெரிது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த நாட்டில் உள்ள அத்தனை வளங்களையும் நாங்கள் சுரண்டி கொண்டு சென்று விட்டோம். இந்த நாட்டிலே எதுவுமே இல்லை. இந்த நாட்டின் கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், எப்படி உணவளிக்கப் போகிறீர்கள், எப்படி அவர்களை காப்பாற்றப் போகிறீர்கள் என்று அந்த ஆங்கிலேயன் மகாத்மா காந்தியிடம் கேட்கிறான். அதற்கு மகாத்மா காந்தி சொல்லுகிறார், எங்கள் நாட்டை முழுவதுமாக சுரண்டி விட்டீர்கள் என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த நாட்டிலிருந்து, எங்கள் மக்களிடமிருந்து நீங்கள் எடுத்து செல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. அதை உங்களால் எந்த நாளிலும் எடுத்து செல்ல முடியாது. அதுதான் எங்கள் நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற மனித நேயம், இருப்பதை பகிர்ந்து கொண்டு வாழுகின்ற அந்த வல்லமை, அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது. இந்த மனிதநேயம் இருக்கும் வரை இந்திய மக்கள் பட்டினி இல்லாமல் வாழ்வார்கள் என்று மகாத்மா காந்தி அந்த ஆங்கிலேயரிடம் சொல்லுகிறார். நம் சுதந்திரம் அடைந்து விட்டோம். நம் நாட்டை வளப்படுத்த, நம் நாட்டின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த, நமது நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற, இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை, மக்களின் வாழ்க்கை வசதிகளை பெருக்க நாம் எல்லோரும் இணைந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதில் லயன்ஸ் சங்கத்தின் பங்கு என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, நாம் இந்தியா சுதந்திரம் பெற்று இன்றைக்கு 80 ஆண்டுகள் ஆகின்றன. லயன்ஸ் இயக்கம் உலக நாடுகளில் பரவி இந்தியாவில் வேர்விட்டு விழுது பரப்பி சுமார் 70 ஆண்டுகள் ஆகின்றன. கூடிய சீக்கிரம் இந்திய லயன்ஸ் சங்கங்களின் 70வது ஆண்டை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நாள் வெகு விரைவில் இல்லை. இந்தியாவில் லயன்ஸ் இயக்கம் பரவி 70 ஆண்டுகள் ஆகின்றது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா விடுதலை அடைந்த பிறகு 10 ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டிலே லயன்ஸ் இயக்கம் பரவினால் கூட இந்த நாட்டின் கட்டமைப்பிலே அதனுடைய பங்கு பெரிய அளவில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களே, உலகின் 212 நாடுகளிலே லயன்ஸ் இயக்கம் பரவி இருக்கிறது. அதிலே 13 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். உலக அளவிலே சுமார் 50,000 சங்கங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் சுமார் 9,000 சங்கங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டும் சுமார் 3 லட்சம் உறுப்பினர்கள் தொடர்ந்து சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திரத்திற்கும் இந்த லயன்ஸ் இயக்கங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நண்பர்களே, லயன்ஸ் என்றால் LIONS, அதுதான் லயன்ஸ். அதிலே இந்த லயன் என்பதால் அதில் சிங்கங்களை பொருத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சிங்கத்திற்கும் இந்த லயன்ஸ் என்ற பெயருக்கும் தொடர்பில்லை என்பது நாம் அறிந்ததே. இந்த லயன்ஸ் என்றால் லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன்ஸ் சேஃப்டி. மெல்வின் ஜோன்ஸ் ஏன் லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன்ஸ் சேஃப்டி, விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பவற்றை
அடிப்படையாக வைத்தே இந்த பெயரை கொடுத்திருக்கிறார் இந்த இயக்கத்திற்கு என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். லயன்ஸ் இயக்கம் முதலாக அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்டது 1917ஆம் ஆண்டு. முதல் உலக போர் என்பது 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரை 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது. உலகிலேயே மிகப்பெரிய கொடுமைகள் நிறைந்த காலம், எல்லா மக்களும் எல்லா நாடுகளும் துன்புற்றிருந்த காலம் என்று சொன்னால் அது மிக இல்லை. உலக நாடுகளே இரண்டாக பிரிந்து ஒன்றையொன்று அடித்து வீழ்த்தி கொண்டிருந்த ஒரு மோசமான காலகட்டம் அது. நம்முடைய இந்தியாவை போலவே அமெரிக்காவும் ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்து சுதந்திரம் அடைந்த நாடுதான். 1914ஆம் ஆண்டுகளிலே அமெரிக்கா வல்லரசாக இல்லை, ஒரு சாதாரண நாடாகத்தான் இருந்தது. 1914 18 வரை இந்த உலக போர் நடக்கின்ற காலங்களிலே ரஷ்யாவின் கை மேலோங்கி இருந்தது. ரஷ்யாவின் கூட்டணியின் சில நாடுகள் இருந்தன, அவற்றை எதிர்த்து சில நாடுகள் போரிட்டன. அந்த காலகட்டத்திலே அமெரிக்காவின் சுதந்திரம் கேள்விக்குறியாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவை ரஷ்யா கபலீகரம் செய்து விடுமோ என்ற அச்சம் அந்த நாட்டு மக்களுக்கு இருந்தது. எனவேதான் நம்முடைய மெல்வின் ஜோன்ஸ் அவருடைய அந்த லயன்ஸ் இயக்கத்திற்கு LIONS என்று சொல்லும்போது லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அவர் நேஷன்ஸ் சேஃப்டி, விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பன என்ற வார்த்தைகளை முன்னிறுத்தி இந்த இயக்கத்தை தொடங்கினார். இந்த லிபர்ட்டி என்பது விடுதலை. அமெரிக்கா மீண்டும் காலனி ஆதிக்கத்திற்குள் சென்றுவிடக்கூடாது என்ற அச்சம் அமெரிக்கர்கள் மனதிலே குடிகொண்டிருந்தது. அதை அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் விடுதலை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். விவேகம், அந்த இன்டெலிஜென்ஸ் என்பது மக்கள் அறிவார்ந்தவர்களாக விளங்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த விடுதலையை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதற்காக அந்த விவேகம், இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நேஷன்ஸ் சேஃப்டி, இந்த அமெரிக்க நாட்டின் பாதுகாப்பு ஒவ்வொரு மனிதர்களும் எண்ணிக்கொள்ள வேண்டியது, அதற்காக ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நேஷன் சேஃப்டி LIONS என்ற வார்த்தைகளை கொடுத்து இந்த இயக்கத்திற்கு பெயர் அமைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கும் அது பரவி இருக்கின்ற 212 நாடுகளுக்கும் பொருத்தமான ஒரு வார்த்தையாக அமைந்து விட்டது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பது இன்றைக்கும் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்மை சுற்றியுள்ள நாடுகளெல்லாம் எப்போதும் நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றன. நாம் எப்போதும் மீண்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நமது இராணுவ பலத்தை அதிகரித்து கொண்டே வருகிறோம். அதற்கான பெரிய பொருட்செலவை ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டே இருக்கிறோம். லயன்ஸ் இயக்கம் வலியுறுத்துவது இந்த மனித நேயத்தை தான். நாம் சக மனிதர்களிடம் அன்பு செய்ய வேண்டும், சக மனிதர்களை நேசிக்க வேண்டும், ஏழை எளிய மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும், அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சமுதாய மாற்றத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த லயன்ஸ் இயக்கத்தின் அடிப்படை சிந்தனை. எந்த மக்களுடன் பிறந்தோமோ அந்த மக்களுக்கு சேவையாற்றுவதை தவிர ஒரு பெரிய பெருமை நமக்கு இல்லை என்பதை இந்த இயக்கம் சொல்லிக் கொடுக்கிறது. எத்தனை தளங்களில் இந்த இயக்கம் இந்திய மக்களின் மேம்பாட்டிற்காக கடந்த 70 ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். இப்பொழுது விஷன் என்ற அந்த சொல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். கண் பார்வை கொடுப்பதில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருப்பது நம்முடைய லயன்ஸ் இயக்கம். கடந்த 70 ஆண்டுகளாக தொடர்ந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு கண் அறுவை சிகிச்சை முகாம்கள் மூலமாக கண்ணொளி அடித்திருக்கின்ற மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய லயன்ஸ் இயக்கம். அதே போல் கண்தானங்கள், கோடிக்கணக்கான கண்தானங்களை கடந்த 70 ஆண்டுகளாக நம்முடைய இயக்கம் பெற்றிருக்கிறது. டயபெட்டிக் என்று எடுத்தீர்களானால் அது உலக அளவிலே பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய டயாலிசிஸ் சென்டர்களை இந்த நாட்டிலே அமைத்திருக்கிறது நம்முடைய லயன்ஸ் இயக்கம். அதே மாதிரி பிளட் டொனேஷன் எடுத்துக்கொண்டீர்களானால் இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான யூனிட் ரத்தங்களை நாம் பெற்று மனித குலத்தை வாழ்வித்து கொண்டிருக்கிறோம். சூழல் எடுத்துக்கொண்டீர்களானால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சங்கமும் ஆயிரக்கணக்கில் மரங்களை நட்டு அது இந்திய அளவிலே பார்த்தீர்களானால் கோடிக்கணக்கான மரங்களை தாண்டும், அந்த எண்ணிக்கையை தாண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேரிடர் மேலாண்மை என்று ஒன்று இருக்கிறது. குஜராத்தில் அந்த பூகம்பம் ஏற்பட்டது, கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டது, சமீபத்தில் பார்த்தீர்களானால் இந்திய நாட்டிலே எங்கே பேரிடர் வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் எது நடந்தாலும் அங்கே முதலில் சென்று கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்ற ஒரே இயக்கம் நம்முடைய லயன்ஸ் இயக்கம். அதே போல் இளைஞர்களுக்கான மக்களின் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவர்களின்
அந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகின்றது லயன்ஸ் இயக்கம். இன்னொன்று நாம் முக்கியமாக செய்து கொண்டிருப்பது இந்த சைல்டுஹுட் கேன்சர், அந்த குழந்தைகளின் புற்றுநோய். இப்பொழுது உலக சுகாதார நிறுவனமும் லயன்ஸ் இயக்கமும் இணைந்து உலக அளவிலே இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். இந்தியாவில் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் புற்றுநோய் வந்திருக்கிறது. அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதிலே முன்னணியில் இருப்பது நம்முடைய லயன்ஸ் இயக்கம். அது மட்டுமல்லாமல் ஏராளமான கல்வி பணிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மருத்துவ பணிகள், மருத்துவ முகாம்கள், மருத்துவமனைகளுக்கான அந்த உபகரணங்களை கொடுப்பது, கல்வி சாலைகளுக்கு உபகரணங்களை கொடுப்பது, குழந்தைகளை அவர்களது திறன்கள் மேம்பட உதவுவது என்று பல்வேறு தளங்களில் இந்தியாவில் கடந்த 70 ஆண்டுகளாக லயன்ஸ் இயக்கங்கள் தொடர்ந்து சேவைகளில் முன்னணியில் இருக்கின்றன என்றால் மிக இல்லை. ஏராளமான சேவை திட்டங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்தியாவின் சுதந்திர போர் போல அதை நினைவு கொள்ளும் வகையில் தான் நம்முடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த கொடி வணக்கம் பாடும்போது நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை ஏற்று இந்த நாட்டின் சிறந்த குடிமகனாக திகழ வேண்டும் என்று அது சொல்லுகிறது. நம்முடைய கூட்டங்களில் லயன்ஸ் வழிபாடு சொல்லும்போது பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வதே சிறந்த பணி என்று அது சொல்லுகிறது. நம்முடைய இளமரிமா தோழர்கள் தங்களுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளும் போது வாழும் சமுதாயமும் எனது மாநிலமும் எனது நாடும் உயர்ந்து மிளிர நான் பாடுபடுவேன் என்று அது எடுத்து சொல்கிறது. நம்முடைய லயன்ஸ் அறநெறி என்ன சொல்லுகிறது பாருங்கள். என் நாடு, மாநிலம், இனம் ஆகியவற்றுக்கு சிறந்த குடிமகன் என்ற வகையில் நான் ஆற்ற வேண்டிய கடமைகளை என்றும் நினைவில் கொண்டு மன, மொழி, மெய்களால் அவற்றுக்கு உண்மை ஊழியம் செய்தல், என்னுடைய செல்வத்தை அவற்றுக்காக தாராளமாக செலவிடுதல், மக்கள் துன்புற்ற போது இறங்கியும், நலிவுற்ற போது உதவியும், வறுமையுற்ற போது பொருள் நல்கியும் என் நாட்டு மக்களுக்கு துணை புரிதல் என்று ஒவ்வொரு நாளும் லயன்ஸ் இயக்கம் இந்த நாட்டுப்பற்றை நம்முள் வளர்த்து கொண்டே இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு நாம் சேவையாற்ற வேண்டிய கடமைகளை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய சுதந்திரம் 80 ஆண்டுகளை தொட்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே நம்முடைய லயன்ஸ் இயக்கம் கடந்த 70 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களின் வாழ்வோடும் வளத்தோடும் இணை பிரியாது தொடர்பு கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டு மக்களுக்காக நம்மால் என்ற சேவைகளை செய்து வருகிறோம். ஏழை எளிய மக்களுக்கு எப்போதும் நாம் துணை நின்று தோள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமையோடு நினைத்து பார்க்க வேண்டிய நல்ல நாளும் கூட இந்த ஆகஸ்ட் 15 என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். லயன் அன்பரசு ஸ்பீக்ஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.